Surabhi. Thank you, Surabhi. Thank you, Rachel. Before we start the event, ஒரே ஒரு விஷயம், மண்ணுக்காக உயிர் நீத்த வீரர்கள் கனடாவிலும் சரி உலகத்தில் இருக்கிற மற்ற ஊர்களிலும் வார்ல பிளஸ் அண்ட் நேச்சுரல் கெலாமிட்டிஸ்ல உயிர் நீத்த அத்தனை வீரர்களுக்காகவும் moment of silence, please. Thank you. Thank you so much. Okay, let's get it started. Awards. Tamil Mirror Gala Award Night 2014. எந்த வயசுல இருந்து ஆட்களுக்கும் வந்து especially கலைஞர்களுக்கு வந்து awards ரொம்ப ரொம்ப முக்கியம். Appreciation and encouragement for artists is always important, which will make them grow more in ரெண்டு மூன்று மாதமாக நடந்த வேலை. ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி என்ஜாய்ஸ் அண்ட் கோ ஹோம் சாட்டிஸ்ஃபைட். Yes, stage is over to you now. வணக்கம். தமிழ் நிற ஆங்கில பத்திரிகையின் சார்பில் நடக்கின்ற இந்த விருது விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ் நிற பத்திரிகையானது அடுத்த மாதம் இல்லை, டிசம்பரில் தனது 10வது ஆண்டில் தனது காலடியை வைக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், எங்கள் பத்திரிகை நடத்துகிறேன்னு சொன்னால் கல்லில் நார் உதிக்கிற மாதிரி இங்கே பல பத்திரிகையாளர்கள் இருக்கின்றார்கள். அதிலும் ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துவதுங்கிறது இன்னும் அதிகமான கஷ்டம்.
என்னுடைய நண்பர்கள் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பத்திரிகை ஆரம்பிக்க முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னால், எங்களோட தமிழர்களது உள்ள கிடக்கைகளை வெளி உலகத்துக்கு, குறிப்பாக கனேடிய மெயின் ஸ்ட்ரீம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது. அதுதான் மெயின் முக்கியம். அதே சமயம் இப்பொழுது இங்கு கனடாவில் பிறந்து வளர்ந்து படித்து வருகின்ற இளம் சமுதாயத்தினருக்கு ஒரு பத்திரிகை தேவை ஆங்கிலத்தில். நாங்கள் விரும்புகிறோமா விரும்பவில்லையோ, பலர் வீட்டில், வெளியில், பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் தான் கதைக்கின்றார்கள். அதே சமயம் அவர்களை எமது தாயகம், எமது நிகழ்வுடன் தொடர்புபடுத்துவதற்காக ஒரு ஊடகம் தேவை. அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நாம் நமது இந்த பத்திரிகை துவங்கினோம். ஏனைய பத்திரிகைகள் சில நன்றாக நடக்கின்றன, சில மாதங்கள், ஒரு வருஷத்தில் நின்று போகின்றன. இந்த பத்திரிகையை தொடர்ந்து நடத்துவதற்கு முக்கிய காரணம், நாங்கள் இது ஒரு கோசக்காணி நடத்துகின்ற வழிதான். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் இந்த பத்திரிகையை விடக்கூடாது. நீங்கள் மனித உரிமைகள் சம்பந்தமான ஏதாவது கான்ஃபரன்ஸ் இல்லாட்டி மீட்டிங்கு போனால் தமிழ் மிரர் பத்திரிகை தான் நாங்கள் வந்தவர்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் எமது பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வர உதவியாக இருக்கின்றது. இந்த பத்திரிகைக்கு பல விதங்களில் உதவி செய்திருக்கின்றார்கள். சிலர் ஈவன் பல படைப்புகளை தந்திருக்கிறார்கள். நான் தங்களது பெயர்களை வெளியில் சொல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். மற்றும் இன்று நான் குறிப்பாக திரு பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர் டரி எம்பி. இந்த விழாவுக்காக வேண்டி சிறப்பாக பிரத்யேகமாக வந்திருக்கிறார். ஐ வெல்கம் யூ மிஸ்டர் பேட்ரிக் பிரவுன். உங்களுக்கு தெரியும், உங்கள் தமிழர் பிரச்சனைக்காக வேண்டி குரல் கொடுத்து வருகின்ற, உணர்வுபூர்வமாக குரல் கொடுத்து வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் இவர் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். அவர் அடிக்கடி சொல்லுவார், தன்னுடைய தொகுதியில் 5 பேர் தான் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்று. அப்படி இருக்க எங்களுக்காக வேண்டி மிகவும் உணர்வுபூர்வமாக உதவி செய்து வருகின்றார். ஏனைய பல சமூகத்தைச் சேர்ந்த சமூக சங்கங்களின் பிரதிநிதிகள் இங்கு வந்திருக்கின்றார்கள். நான் அவர்களை தங்களது பெயர்களை பதிவு செய்துமாறு வெளியில் ஒரு பத்திரத்தை வைத்திருந்தேன். எத்தனை பேர் செய்தார்களோ எனக்கு தெரியல. அவர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். குறிப்பாக எனது மீடியா நண்பர்கள், உங்களுக்கு அந்த சோனியா கிடைச்சது தெரியல. இங்குள்ள அநேகமான பத்திரிகைகள், ஊடகங்கள், செய்தி, தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைவரும் எமக்கும் இந்த விழாவுக்கும் பக்க துணையாக இருக்கின்றன. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். என்னடா, எனக்கு தெரியும், ஒரு ஊடகத்துறையில் ஒரு இவெண்ட்டை கவர் பண்ணுறேன்னு சொன்னால் அவ்வளவு சிரமம் என்று. அது அவர்களுக்கும் விளங்கும். அந்த நோக்கத்தில் நான் இன்னொரு பத்திரிகை நடத்துகின்றேன் என்று அந்த நோக்கம் இல்லாமல் அனைவரும் எனக்கு உற்சாகம் தந்திருக்கின்றார்கள். அது ஒரு பாராட்டுக்குரியது. இன்றைய நிகழ்வு 2 விதமாக இருக்கின்ற. ஒன்று விருது விழா. எமது சமூகத்தில் முன்னேற்றத்துக்காக வேண்டி உழைத்த பலருக்கும், இளைஞர்களுக்கும் நாம் விருது வழங்கி கௌரவிக்கின்றோம். இந்த விருதுதான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்றால் கூடுதலாக இளைஞர்களுக்கு நாம் ஊக்குவிக்கும் முகமாக இந்த விருதுகளை அளிக்கின்றோம். அவர்கள் முதலாம் பரிசை பெற்றுக்கொண்டும் என்று இல்லை.
ஆனால் சில துறைகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க சாதனை படைத்திருக்கின்றார்கள். எனவே அதன் முக்கிய நோக்கம் அவர்களை ஊக்குவிப்பது. ஸோ இந்த ரீதியில் நான் ஒரு சில வார்த்தைகள் ஆங்கிலத்திலும் சொல்லி மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். The primary reason for the publication of this community newspaper Tamil Mirror is to communicate the Tamil mind to the Canadian social mainstream. This will not only make our partnership in the Canadian fabric strong, but a well understood one. As our motto clearly reads, the mirror that reflects the Tamil community is not simply a plausible slogan but a truth in bringing the feelings and aspirations of our community here in Canada and to the outside world. The wide coverage of community events is a clear indication of this practical message. The purpose of this Tamil Mirror Community Awards night is partly to honor community members, specifically the youth who have contributed to the betterment of our Tamil community, and to encourage Tamil youth to develop skills in writing and journalism and build awareness about the Tamil issues. Tamil Mirror, which is distributed free to the community members, will be entering the 10th year in December. We sincerely thank you all for the support you have rendered in the past and hope to receive the same and more in the future. அந்த விருது விழா நடக்கிறது முதலாவது அங்கம். அதே சமயம் நீங்கள் இவ்வளவு தூரம், அது ஒரு ஹலோவீன் நைட்டு, நீங்கள் சந்தோஷமாக போகணும் என்றதுக்காக வேண்டி எமது விழாவுக்கு பிரத்யேகமாக சிங்கப்பூரில் இருந்து பிரவீன் சாவி அவர்களை நாங்கள் வரவழைத்திருக்கின்றோம். அவரை நான் என்னோட வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு தெரியும், அவர் சூப்பர் சிங்கரில் பல விருதுகள் பெற்றவர், என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் என்று சொல்லி. ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் and enjoy the evening. Thank you for coming again. Thank you, Charles sir. என்னோட வேலையெல்லாம் நீங்களே பண்ணிட்டீங்க Charles sir. இப்போ எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. Okay, once again thank you. Awards போறதுக்கு முன்னாடி பிரவீன் நம்ம இங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி யாழினியோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது முடிஞ்ச கையோட star from India Praveen is going to perform in front of you all. Put up your hands for Yalini.
உங்க எல்லாரையுமே இன்னைக்கு என்டர்டெயின் பண்றதுக்காக பிரவீன் ரெடியா இருக்காரு. சம் அமேசிங் சாங்ஸோட பிரவீன் ரெடியா இருக்காரு. பிரவீன் கூட சேர்ந்து பாடுறதுக்கு நம்மளுடைய இன்ஹவுஸ் டேலண்ட்ஸும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்ம முதல்ல மேடையேற்றிடலாம். ஜூட் சார் மேடைக்கு வாங்க. ஜூட் சார் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெசிகாவுடைய அப்பா அப்படின்னு சொன்னா வந்து ஜூட்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலம். இன்னாருடைய மகள் ஜெசிகான்னு சொன்ன காலம் போக ஜெசிகாவுடைய அப்பா ஜூட் சார்னு சொன்ன காலம் இப்போ வந்திருக்கு. ப்ளீஸ் ஜூட் சாருக்கு உங்களுடைய பெரிய கைத்தட்டல். ரொம்ப அழகா ஜெசிகாவை ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ்ல ஜெசிகாவும் இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன் ஜூட் சார். ஜூட் சார் கூட சேர்ந்து நம்ம இன்னொரு டேலண்ட் கூப்பிட போறோம். இவங்களும் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமேசிங் டேலண்ட். நிர்ஜானி வாங்க, இந்த ஜோரை கை தட்டலாம்ல, நமக்காக தானே பாடணும். வாங்க நிர்ஜானி பார்த்துட்டு நிறைய கை தட்டுவார். அடுத்து வந்து இரட்டையர்கள். இவங்க 2 பேரையும் நான் அப்படிதான் சொல்லணும். 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இடம்னா ஜாஸ்தி. ஒருத்தர் வந்து கிரியேட்டர். அவர் வந்து டியூன்ஸ் ஆஃப் பேஷன் சொல்லி இங்கே இருக்கிற 16 ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு ஆல்பம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி ரொம்ப வெற்றிகரமாக அந்த ஆல்பம் வந்து வெளியிட்டிருந்தாரு. நிறைய மியூசிக் ஆல்பம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் put your hands together for Steecliffe Valentine. பிரவீன் கூட இன்னும் ஒரு ஆள் சேர்ந்து பாட இருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு முகம். எல்லா கச்சேரிகளிலும் நீங்க இவரை பார்த்துருக்கலாம். இங்க இருக்கிற டேலண்ட்ஸ் அத்தனை பேரையும் ரொம்ப அழகா என்கரேஜ் பண்ணி இன்க்ளூடிங் மீ, எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப நாள் தெரிஞ்சவரெல்லாம் கிடையாது. எனக்கு அவர் இப்போதான் தெரியும். பட் ஸ்டில் அவருடைய என்கரேஜ்மெண்ட், எல்லார்கிட்டையும் ஈக்குவலாக பழகுற அந்த விதம் really will take this person to a very long place. பிரபா பாலகிருஷ்ணன் கைதட்டல் பத்தலைங்க. இப்படி கைதட்டினா பிரவீன் நான் எப்படி கூப்பிடுவேன்? அங்க பாருங்க லாஸ்ட்ல யாருமே கைதட்டல. இப்ப அடுத்து கூப்பிட வேண்டியது வந்து பிரவீன் நான் கூப்பிட்டா வரமாட்டாரா, நீங்க எல்லாம் கூப்பிட்டா தான் வருவாரா? இங்க எங்க பிரவீன் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. நீங்களே கூப்பிட்டா பிரவீன் வந்துடலாமா? நீங்களே கூப்பிடுறீங்களா பிரவீன? எஸ் நீங்களே கூப்பிடுங்க பிரவீன. இப்போ பத்தலையா கேட்கலையா பிரவீன் காதல? என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் அப்படி சொல்லுங்க. பிரவீன் எங்க இருக்கீங்க? இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ளே பண்ணி இருக்கிறது ஷிபு அவர்களுடைய ஷெனாஸ் பேண்ட் தான் இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் ப்ளே பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஷிபு. பிரவீன் எங்க இருக்கீங்க? பாருங்க வெயிட்டிங் உங்களுக்காக. பிரவீன் ஒரு ஸ்டார் மாதிரி இன்ட்ரோ வரணும். இப்போ என்டர்டெய்னர் ஆஃப் தி ஓவர்சீஸ் கண்டஸ்டன்ட் சொல்லி பெஸ்ட் ஓவர்சீஸ் கண்டஸ்டன்ட் கான அவார்ட், 5 தடவை பெஸ்ட் பெர்ஃபார்மர் கான அவார்ட், சூப்பர் சிங்கர்ல சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஒரு கலக்கி அங்க இருக்கிற குட்டி பசங்களை எல்லாம் வச்சு ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இன்னைக்கு பிரவீன் இங்க முன்னாடி பிரவீன் சைவி அவர்கள். How are you பிரவீன்? வெரி குட். ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹேப்பி குட்? கிரேட். நாங்க வெயிட்டிங் ரொம்ப நேரமா. ஸ்டார் அவ்வளவு சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துட முடியாதுல்ல. ஓஜி பிரவீன் உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு ரொம்ப நன்றி. டொரண்டோ எப்படி இருக்கு? I love Toronto. இதான் இந்த 3வது தடவை இங்க வரும்போது உண்மையில சொல்ல போனா Toronto rocks. Seriously, என்ன வந்திருக்கோம். It's really awesome. So you guys are all the best audiences. Thank you so much, Tamil Mirror, and everyone who made this happen. Very nice.
இது என்னோட வேண்டுகோள். A big round of applause for the fantastic singers from Toronto. All for amazing singers. Not forgetting the musicians Shibo and T. Big round of applause for the band as well.
Toronto anger, இலங்கை தமிழர்கள் தமிழ் எந்த நீங்கள் எந்த நான் எந்த அதிசயம் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்துல வந்து ரெண்டே விஷயத்துக்கு வந்து பாஷையே தேவை, அன்பும் இசையும். So this song goes to all music lovers. நான் பாதி இருளில் போகும்
They can
There's always one. There's only one. A.R. Rahman. In the பாடல் இந்த வருடத்தில் 20 years. It's been 20 years since he composed this song. It's still fresh. So I like to dedicate this one to you.
one more song before I take a tiny break on this set. In the part I feel so proud being a Tamilian living out of India, not from India, being part of the international Tamil community, to see another international Tamil contestant do so well on Super Singer Junior. Big round of applause for Jessica, representing all of us. The last song for the set is going to be sung by none other than Avarin Ande. Big round of applause for him. It's such a beautiful event actually. In the இடமே ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கு. All are dressed to kill. I wasn't prepared. And I came in, I was like, wow, இவ்வளவு போஸ்டான இடத்துல என்ன நீங்க இந்த கூடி வந்திருக்கீங்க. அப்படி லைட்டா யோசிச்சேன். நாங்கலாம் dressed to kill, but நீங்க வேற டாலன்ட்ல பாஸ் வச்சிருக்கீங்க. எனக்கு என்ன வந்திருக்கும்? It's all about music. And as long as you guys are feeling me, அது எனக்கு போதும், right? You guys are feeling me, no? And all of us, please give a big round of applause for the musicians on stage. Big round of applause.
and the singers as well. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஜூட் சார் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. நீங்க விஜய் டிவில மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ஜூட் சார். நீங்க இன்னொரு நாள் கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல அதே மாதிரி விக் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணனும். எஸ் ஜூட் சார் கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் இருக்கா? ஆமா சொல்லுங்க கை தட்டி ப்ளீஸ். பெர்ஃபார்ம் பண்றீங்க ஜூட் சார் ஒரு நாளைக்கு இருக்கு. ஷியோர். ஓகே. Thank you பிரவீன் உங்களுடைய அடுத்த செக்மெண்ட் நாங்க வெயிட் பண்ணிட்டோம். I'm wait. ஓகே. இங்க வந்து முக்கியமா சிலர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வந்து வரவேற்கிறதுக்கான தருணம் இது. பேட்ரிக் பிரவுன், MP Barrie area. Thank you so much and warm welcome. அடுத்தது வந்து ராதிகா அவர்கள். நான் இவங்ககிட்ட வந்து ஒருக்கா கேட்டேன். நல்லாவே ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் வந்து எம்பிக்குலாம் வந்து இப்படி டான்ஸ் ஆடிலாம் பார்த்ததே இல்லைங்க. நீங்க இப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நான் வந்து நியூ ஜென் எம்பின்னு சொன்னாங்க. நிஜமாவே நீங்க இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப பெரிய பெருமை நீங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியல, உங்களுடைய ஒரு வீடியோ யூடியூப்ல வைரலா இருக்கு. நீங்க பார்லிமெண்ட்ல தமிழ்ல பேசின ஒரு யூடியூப் வீடியோ அத்தனை பேராலையும் இன்ஃபேக்ட் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. இவங்க கூட நம்ம ஒரு நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துக்கு வந்து எங்களை கௌரவிச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அடுத்து 2 பேர் வந்து வரவேற்று அவங்க வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணணும். ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க. நிர்மலா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், எலெக்ட் ரீஜனல் கவுன்சிலர் மார்க்கா ஸ்கூல் ஒர்க் ட்ரஸ்டியா ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்து எங்க எல்லாரையும் கௌரவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவார்ட் செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி பேட்ரிக் பிரவுன் சார் ரொம்ப நேரமா நமக்காக இந்த நிகழ்ச்சியை பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாஷையும் புரியல பாவம். அவர் மேடைக்கு கூப்பிட்டு அவர் பேச வச்சுட்டோம்னா அவரும் கொஞ்சம் கேட்டாரு. சார் can we have you on stage to wish us on this good day? Thank you so much. Wow. Thanks so much. It's great to be here for the Tamil Mir annual dinner, and to Charles, who I see absolutely everywhere. What a presence you have in the GTA and around Canada. I just want to say how impressed I am with Charles and everything that the Tamil Mir has done in these 10 years. And they've really been a voice for Tamil Canadians and a voice that's respected from coast to coast. And so I just want to acknowledge Charles and the Tamil Mir and say thank you for inviting me here today. My good friend Stan is here. I know Shan Therapan's here too, and he told me this is an event you do not want to miss. But the other thing I wanted to add in is that I think the Tamil Mir has done something more important than just being a successful newspaper. At times in Ottawa, when we needed to raise concerns, it was the Tamil Mir that was there. There was individuals who were there to help highlight what was happening around the world. I know in 2009 we had some difficult days. It was folks like Charles who were there who were speaking up and highlighting what was happening. And I know I was so proud of our Prime Minister when we were the first to speak up in the Commonwealth and say what was happening in Sri Lanka was wrong. And I know with Charles and others in 2010 we had the pleasure of doing a screening of Channel 4, the documentary about the human rights abuses in the House of Commons. And we were able to educate people who didn't know. You know, I have a good friend here tonight, Ranji Sureshkumar, and Ranji is from Barrie, and she was the first to tell me about what was happening over in Sri Lanka. And with Ranji and others and Charles, we continue to build that momentum to educate MPs, to educate the Prime Minister, to educate Parliament on why Canada needs to be such a voice. It was great to see Rafika join us with her election to Parliament in 2011, and she's been a welcome addition to the House of Commons, and I know someone who cares also very deeply about our Tamil community. But I must say, I think one of the defining moments, one of the moments I'm most proud of, was when Canada was the first country in the world to boycott what happened in Sri Lanka, boycott the hosting of the Commonwealth. And I can tell you that push for justice will never stop as long as we have people like Charles, like Shan, like Stan, who will continue to be active. And I can tell you our Prime Minister gets it, he understands it, and he will be a loud voice around the world for what is right. He will be a loud voice for seeking, finally achieving justice in Sri Lanka. And I look forward to attending any event that Charles has
in the Tamil community. I always tell Charles, I've told Stan, my goal is to be an honorary Tamil. So I'm going to keep on coming to these events until Charles says I am. Have a great evening. Thank you so much, Mr. Patrick Brown. Thank you so much. All your kind words. Thank you. அடுத்து இந்த மேடையில் நான் அழைக்க இருக்கிறது ராதிகா சிக்ஸா பேசின அவர்களை எம்பி ஸ்காபரோ ராஜ் ரிவர் ஏரியா. நீங்க கை தட்டினா அவங்க எப்படி வருவாங்க? நம்ம அத்தனை பேருக்கும் நிறைய பெருமை எடுத்து வந்திருக்கிற ஒரு ஆள் அவங்க. Thank you so much. Warm welcome. Thank you, Aishwarya, for all your very kind words. How are you? I'm fabulous. I'm doing well. You're doing an amazing job here tonight. How's everybody else doing? Prego's doing really well, I see. And how's the rest of the room doing? Are you all enjoying the show? I think everybody in the front feels like I can see them and hear them, and so they're clapping really loud. And everybody in the back's like, she can't see me. No, but the sari can make them see you. My shiny sari can make you all see me. So you can see me, right? Your eyes aren't hurting? No? Okay, thank you. Some sister over here that answered, thank you. Good evening, everyone. How are you all doing? We're all here to celebrate the Tamil Mirror. We're all here to celebrate a newspaper that was started in the Tamil community as an English language newspaper to ensure that our community members, whether you can read Tamil or not, will actually know what's happening in the Tamil community. And Charles, when I met Charles, I think I was 9 years old, and he was always running around with his camera, and his wife and his family was always around helping. And Charles had a newspaper he was writing an article for all the time. And even today, Charles walks around with a camera, a bigger one, a fancier one, and he's on the phone, making an important phone call to make sure somebody's coming, or maybe he's writing an article, calling it into a voicemail. But he's probably working on an article right now, while he's standing there, trying to enjoy the show, but really working the whole night away. So I don't know why, Charles, do you ever take a break? Yes. So he had to think about that. You saw that, right? He had to stop and think for like 20 seconds before he said yes. Can we please, just give a warm appreciation to Charles for everything that he does. I mean, we're all here to say thank you to you for the work you do, but I just wanted to make everybody say thank you again. Because being here is one thing, but showing it in every way possible is another. Thank you, Patrick, for being here, my colleague from the House of Commons, and I know there's a couple of newly elected or re-elected municipal representatives, and to all of my other sisters and brothers and my brethren in the room, I'd like to say a few words in Tamil. உண்மையிலே நாங்கள் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய சகோதரர் சார்ல்ஸ். அவர் தனியாக வேலை செய்யறது இல்லை, ஆனால் எந்த நேரமும் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டே தான் இருப்பார். இந்த தமிழ் மிரர் பத்திரிகை நல்ல முறையாக வளர வேணுமென்று பல வருஷங்களாக கஷ்டப்பட்டு ஆட் வாங்குறது ஆட் விற்கிறதுக்கு கஷ்டப்பட்டு என் கம்யூனிட்டியில் பிஸ்னஸ் பீப்புள் நிறைய இருக்கணும், சப்போர்ட் பண்ணிடணும்னு சொல்லின நிறைய பேர் இருக்கணும். ஆனால் கஷ்டப்பட்டு நிறைய 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 வேலை செய்திருக்கிறார் சார்ல்ஸ்.
நான் தமிழில் பேசுறதுக்கு இந்த தமிழில் பேசக்கூடிய சக்தி எனக்கு கிடைத்ததுக்கு நான் நிச்சயமாக கொடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் பல பிள்ளைகளுக்கு தமிழ் வாசிக்க தெரியாது. அந்த முறையில் தமிழ் வாசிக்க தெரியாத மக்களுக்கும் தமிழருடைய விஷயங்கள், தமிழருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு அறிய வேண்டும் என்ற அந்த early visionary, early லெவல்லையே அவருக்கு அந்த அறிவு இருந்தது. தமிழர் மட்டும் தமிழருடைய விஷயங்களை அறியக்கூடாது, அறிஞ்சிருக்கிறது போதாது, மற்றவர்கள் எல்லாரும் தமிழருடைய விஷயங்களை அறிஞ்சிருக்க வேண்டும் என்ற அந்த அந்த அளவான முன்